ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 2 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட போய் நின்னுட்டு என்ன உனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அஜய் என்ன சொல்றாருன்னா, இல்லைண்ணே அவங்களுக்கு உன்னை நல்லாவே தெரியும். நான் அவங்கள வந்து இந்த மாதிரி அங்கே போய் பார்க்க போகும்போது ஹோமில் போய் பார்க்க போகும்போது அவங்க வந்து அந்த பேப்பரை காட்டுறாங்க. அந்த பேப்பர் இந்த அப்பளக்கட்டையும் தான் வச்சு உன்னை தான் பார்த்துட்டே இருந்தாங்க. நான் வந்து உன்னை வந்து ரீகால் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க உன் பேரை சொன்னாங்க விஜய்னு. இப்ப விஜய் போயிட்டு அந்த ஃபோட்டோவ காட்டி, "இதுல இருக்கிறது நான் தான்" அப்படின்னு சொல்றாரு. காவேரி பாவமா பக்கத்துல நின்னு அழுதுகிட்டே நிக்கிறாங்க. வீட்ல எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்ப தாத்தா கிட்ட போயிட்டு, "நான் என்ன தாத்தா பண்றதுன்னு" சொல்லி அழுறாரு விஜய். அப்புறமா விஜய்க்கு வந்து ஒரு டவுட் வருது. அப்ப விஜய் வந்து அஜய் கிட்ட போய் கேட்கிறாரு. "ஒழுங்கா நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அது எப்படி இவ வந்து ஹோம்ல இருக்கிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்ச உடனே நீ என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். ஏன் காவேரி கிட்ட போய் சொன்னீங்க?" அப்படி சொல்லி இது பண்றாங்க. அப்போ உடனே ராகினி வர இடையில வராங்க. அப்போ உடனே ராகினி கிட்ட விஜய் என்ன சொல்றாருன்னா, "நீ வந்து காவேரிக்கு ஏதோ சர்ப்ரைஸ் குடுக்க போறேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு போன?" அப்படின்னோனே, அப்போ வந்து நீ அவகிட்ட சொன்னனால தான் அவ 1 வாரமா சரியாவே இல்ல. அவளா என்கிட்ட சொல்வான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னோனே, இப்ப ராகினி என்ன சொல்றாங்கன்னா, "காவேரிய கொஞ்சம் டென்ஷன் படுத்தி பார்க்கலான்னு சொல்லி நாங்க இந்த மாரி பண்ணுனோம்" அப்படின்னு சொன்னோனே, "எனக்கு தெரியும் நீ இதுக்கு தான் செஞ்சிருப்பன்னு. நீ கொஞ்சம் தள்ளியே நின்னுன்னு" சொல்லிட்டு இப்ப அஜய் கிட்ட வராரு. அது எப்படி ஒருத்தங்களுக்கு யாருமே இல்லன்னு தெரிஞ்சா தானே ஹோம்ல போய் தேடுவாங்க. உனக்கு எப்படி தெரியும் அவளுக்கு யாருமே இல்லன்னு? நீயா எப்படி போய் ஹோம்ல போய் தேடுனன்னு சொல்லி அஜய் வந்து அடிக்கிறாரு. அப்ப உடனே ராகினி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ராகினி கத்துறாங்க. அப்ப உடனே பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "அதான் அவன் கேட்கறான்ல, அத சொல்றதுக்கு வக்கு இல்ல, பேசிட்டு இருக்கேன்னோனே, இங்க பாருங்க பாட்டி நான் தான் சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "சொல்லு இல்லாட்டி நான் அடிச்சிருவேன்" அப்படி சொல்லிட்டு கைய ஓங்குறாரு. அப்புறமா ராகினி வந்து என்ன சொல்றாங்கன்னா, அஜய்க்குன்னா எதுவும் தெரியாது. அவங்க அப்பா தான் இந்த மாரி ஹோம்ல இருக்கிற விஷயத்த வந்து சொன்னாருன்னோனே, இப்போ அஜய் வந்து உண்மைய சொல்லிர்றாரு. இந்த மாரி அப்பா தான் அவங்கள வந்து நம்ம இங்கேருந்து கிளம்ப சொன்னாங்களாமா. போன இடத்துல தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. அந்த டிரைவர் அப்பாவுக்கு தெரிஞ்சனால அவங்க வந்து எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னோனே, அப்ப அந்த ஆளுக்கும் இதுல தொடர்பு இருக்கா? அப்படிங்கிற மாரி தாத்தா கேட்குறாரு. அப்ப எல்லாருமா சேர்ந்து தான் இந்த மாரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு விஜய் கோவப்படுறாரு. இப்ப விஜய்க்கு என்ன பண்ணன்னு தெரியல. அப்புறமா வெண்ணிலா கிட்ட போயிட்டு, "நான் உனக்கு இருக்கேன் வான்னு" சொல்லி கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப காவேரி ரொம்ப அழுதுட்டே வெளியில மாடிக்கு ஓடி வந்துடுறாங்க. அப்புறமா கங்கா பின்னாடியே போய் சமாதானப்படுத்துறாங்க. அப்ப கங்கா கிட்ட வந்து காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "அம்மா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லுக்கா, இல்லாட்டி அம்மா என்னைய தான் திட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டே இருக்கிறாங்க. அப்புறமா தாத்தா வந்து கங்காவ வீட்டுக்கு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து கேட்குறாரு. "நீ எங்க கிட்ட எல்லாமா சொல்லியிருக்கணும். ஏன் நீ வந்து இந்த மாரி அவள கூட்டிட்டு வந்தேன்னா?" அதுவும் இல்லாம கீழ இருக்கும்போதே பாட்டியும் காவேரிய தான் சத்தம் போடுறாங்க. விஜய் கூட்டிட்டு போன பிறகு. "நீ இந்த விஷயத்த எங்க கிட்டலாம் சொல்லியிருக்கணும். நீயா எதுக்கு அந்த பொண்ண இப்ப இங்க கூட்டிட்டு வந்து இப்ப குழப்பத்த ஏற்படுத்துன?" அப்படிங்கிற மாரி பாட்டியும் சத்தம் போடுறாங்க. இப்ப தாத்தாவும் சொல்றாரு, "ஏற்கனவே இப்ப தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நீங்க சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சீங்க. அதுக்குள்ள நீ ஏம்மா அவள இப்படி கூட்டிட்டு வந்த? அந்த பொண்ணு இருக்கிற நிலைமைய பார்த்தா எனக்கே பாவமா இருக்குது. இப்போ போய் நீ ஏம்மா கூட்டிட்டு வந்த?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜயும், வெண்ணிலாவும் வந்து அந்த ஊஞ்சல்ல உட்காந்துருக்கிறாங்க. இப்ப குமரனும் பாட்டியும் வந்து பார்த்துட்டு, வெளியில வந்து "எனக்கு சொல்லவே கஷ்டமா இருக்கு" அப்படி சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "இதனால காவேரியோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு" அப்படிங்கிறாரு. இப்ப தாத்தா ஒரு பக்கத்துல இருந்து வர்றாரு. காவேரி ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வராங்க. ராகினி ரூம்ல இருந்து வராங்க. அப்ப விஜய் வந்து டைனிங் டேபிள்ல வெண்ணிலாவோட கைய பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அத பார்த்துட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.